வணக்கம். ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள கெங்கை வாரக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மாசிமக தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. திருபுவனை பகுதியில் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்ட 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறையினர். புதுச்சேரியில் மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு நகர பகுதிகளில் நாளை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இனி விரிவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு. புதுச்சேரியில் திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற கெங்கை வாரக நந்தீஸ்வரர் கோவிலில் மாசிமக தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அரோகரா கோஷத்துடன் வடம் பிடித்து இழுத்தனர். புதுச்சேரி திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள கெங்கை வாரக நந்தீஸ்வரர் கோவிலில் மாசிமக பிரம்மோற்சவ விழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 11 நாட்கள் நடக்கும் விழாவில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகமும் அர்ச்சனையும் செய்யப்பட்டு தினமும் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பாரிவேட்டை 18ஆம் தேதியும் திருக்கல்யாணம் 22ஆம் தேதியும் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மாசிமக தேரோட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்றது. இதில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அவர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தார். தேரானது கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று பிறகு கோவிலின் 4 மாட வீதிகள் வழியாக சுற்றி கோவில் மேற்கு கோபுரத்தை வந்தடைந்தது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து விழாவின் இறுதி நாளான 25ஆம் தேதி விளையாட்சி உற்சவம் நடைபெற்று விழா நிறைவடைகிறது. திருபுவனை பகுதியில் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்ட 3 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 2 லட்சம் மதிப்பிலான செல்போன்கள், ஒரு மோட்டார் சைக்கிளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி திருபுவனை பகுதியில் கடந்த 3 மாதங்களாக தொடர் வழிப்பறி நடைபெற்று வருகின்றது. இதில் சில மர்ம நபர்கள் மோட்டார் சைக்கிளில் வந்து கத்தியை காட்டி மிரட்டி செல்போன்களை பறித்து செல்வதை வாடிக்கையாக வைத்திருந்தனர். இந்நிலையில் திருபுவனை காவல் நிலைய கீர்த்திவர்மன் உத்தரவின் பெயரில் உதவி ஆய்வாளர் இளங்கோ மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் அடங்கிய தனிப்படை போலீசார் திருபுவனை சென்ட்ரல் திரையரங்கம் அருகில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகப்படும்படி வந்த 3 பேரை பிடித்து விசாரணை நடத்தியதில் விழுப்புரம் மாவட்டம் பரிசிரெட்டிப்பாளையம் ராம்பிரசாத் வயது 20, கண்டமங்கலம் அருகே உள்ள விநாயகபுரம் ஒத்தவடை தெருவை சார்ந்த ராஜவேல் வயது 19, மதகடிப்பட்டு புதிய காலனி பகுதியை சார்ந்த வசந்த் வயது 19 என்பதும் இரவு நேரங்களில் தனியாக செல்லும் வாகன ஓட்டிகளை வழிமறித்து செல்போன்களை வழிப்பறி செய்வதும் தெரிய வந்தது. மேலும் மதகடிப்பட்டு சந்திப்பில் செல்போன் கடை வைத்து நடத்தி வரும் சுந்தரம் வயது 37 என்பவர் வழிப்பறி செய்த செல்போன்களை வாங்கியதும் தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான செல்போன்கள் மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிளை பறிமுதல் செய்தனர். பின்னர் 3வரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் மாசிமகம் தீர்த்தவாரியை முன்னிட்டு நாளை நகர பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. போக்குவரத்து எஸ்பி செல்வம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு: புதுச்சேரியில் நாளை மாசிமகம் தீர்த்தவாரி வைத்திக்குப்பம் கடற்கரை பகுதியில் நடக்கிறது. இதன் காரணமாக புதுச்சேரி நகர பகுதியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் பொதுமக்களின் வசதிக்காகவும் நகரின் பிரதான சாலைகளில் நாளை காலை 8 மணி முதல் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி மகத்திற்கு வரும் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் தங்களின் இருசக்கர வாகனங்களை செஞ்சி சாலையிலிருந்து செயின்ட் லூயி வீதி வரை இடையே உள்ள பெருமாள் கோவில் வீதி, வெல்கம் வீதி, புஸ்ஸி வீதி, தலான் வீதி, ரிச்மோண்ட் வீதி, தூபே வீதி மற்றும் செயின்கில் வீதிகளின் தெற்கு பகுதியில் மட்டும் நிறுத்த அனுமதிக்கப்பட்டுள்ளது. மிஷன் வீதியிலிருந்து ஆம்பூர் சாலை வரை உள்ள பெருமாள் கோவில் வீதி, முத்துமாரியம்மன் கோவில் வீதி, ஈஸ்வரன் கோவில் வீதி, காமாட்சியம்மன் கோவில் வீதி மற்றும் அரவிந்தர் வீதிகளில் தெற்கு பக்கமாக மட்டும் இருசக்கர வாகனங்களை நிறுத்த அனுமதிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.
புதுச்சேரி இமாக்லேட் பள்ளியின் ஆண்டு விழாவில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. புதுச்சேரி இமாக்லேட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா உப்பளம் பகுதியில் அமைந்துள்ள இமாக்லேட் பள்ளியின் வளாகத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பள்ளியின் முதல்வர் அருட்சகோ ஜான் ஹெல்டா கலந்து கொண்டு ஆண்டறிக்கையினை வாசித்தார். அதனைத் தொடர்ந்து பள்ளியில் 25 ஆண்டுகள் செம்மையாக பணி முடித்த 2 ஆசிரியர்களை கௌரவித்து சிறப்பு பரிசுகளை வழங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக இஸ்ரோ விஞ்ஞானி எழிலரசி மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர் கலையரசி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார்கள். இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. விழாவில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் மதர் சுப்ரியர், அருட் சகோதரி ஜெசிந்தா மேரி மற்றும் இதர கன்னியாஸ்திரிகள், ஆசிரிய பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாகவும் செய்திருந்தனர். புதுச்சேரி கதிர்காமம் காமராஜர் வீதியை சார்ந்தவர் தங்கராசு அரசு மருத்துவமனையில் ஊழியராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 9ஆம் தேதி மதியம் அன்று புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் நடைபெற்ற செடில் திருவிழாவிற்கு செல்வதற்காக தனது இருசக்கர வாகனத்தை ரமணாபுரம் சந்திப்பில் நிறுத்திவிட்டு செடில் திருவிழாவிற்கு சென்றுவிட்டு மீண்டும் வந்து பார்த்த பொழுது அவரது இருசக்கர வாகனம் மாயமாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் இது தொடர்பாக தன்வந்திரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தனர். அப்போது தலையில் தொப்பி அணிந்த ஒரு வாலிபர் இருசக்கர வாகனத்தை ஓட்டுவதும் மற்றொருவர் பின்னாடி அமர்ந்து செல்வதும் பதிவாகி இருந்தது. இதனையடுத்து சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு இருசக்கர வாகனத்தை திருடி சென்றவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் 2 பெண்கள் உட்பட 3 பேரிடம் ரூபாய் 18 லட்சம் மோசடி செய்தவரை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். கனடா நாட்டில் வேலை இருப்பதாக யாஷிகா என்ற தனியார் கன்சல்டன்ட் நிறுவனம் ஃபேஸ்புக்கில் விளம்பரம் செய்திருந்தது. விளம்பரம் செய்த நிறுவனத்தின் மேலாளரை மொபைல் மூலமாக பாகூரை சார்ந்த பெண் ஒருவர் தனது கணவர் மற்றும் சிலருக்கு வேலை வேண்டுமென தொடர்பு கொண்டு கேட்டார். வேலைக்கு சேர முன்பணம் அனுப்ப வேண்டுமென்று கூறியதை நம்பி அந்த பெண் தவணை முறையில் தனது வங்கிக் கணக்கிலிருந்து மொத்தம் 11.66 லட்சம் ரூபாயை ஆன்லைன் மூலமாக அனுப்பி ஏமாந்துள்ளார். இதேபோல ஆன்லைன் மூலமாக பணத்தை முதலீடு செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என மர்ம நபர் கூறியதை நம்பி புதுச்சேரியை சார்ந்த சோபனா என்ற பெண் 3.40 லட்சம் ரூபாயை அனுப்பி ஏமாந்தார். கார்த்திக் ராஜன் என்பவர் பகுதி நேர வேலை இருப்பதாக மர்ம நபர் கூறியதை நம்பி 2.95 லட்சம் ரூபாயை அனுப்பி ஏமாந்தார். மூவரும் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரின் உத்தரவின் பேரில் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிந்து ஆன்லைன் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் தவறான சிகிச்சையால் 6 மாதமாக வெண்டிலேட்டரில் இருந்த 1.5 வயது குழந்தை உயிரிழப்பு. இந்திய ஜனநாயக கட்சியின் பெற்றோர்கள் ஜிப்மரை முற்றுகையிட்டு மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நெட்டப்பாக்கத்தை சார்ந்தவர் தியாகு. இவர் இந்திய ஜனநாயக கட்சி புதுச்சேரி மாநில இளைஞரணி செயலாளராக உள்ளார். இவரது 1.5 வயது பெண் குழந்தை சசிகாவை ஜிப்மர் மருத்துவமனைக்கு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சிகிச்சைக்காக அழைத்து சென்றார். அப்போது ஸ்கேன் செய்வதற்கு முன்பாக குழந்தையின் உடலில் செலுத்தும் மருந்தை அதிக டோஸ் உள்ள மருந்தை மருத்துவர் செலுத்தியுள்ளார். சிறிது நேரத்தில் குழந்தை கோமா நிலைக்கு சென்றுள்ளது. பின்னர் கடந்த 7 மாதமாக குழந்தையை மருத்துவர்கள் வெண்டிலேட்டரில் வைத்துள்ளனர். ஒவ்வொரு முறையும் பெற்றோர் கேட்கும் பொழுது குழந்தைக்கு சிகிச்சை அளித்து வருவதாகவே மருத்துவர்கள் கூறி வந்துள்ளனர். தொடர்ந்து கேட்டால் பதில் கூறாமல் சென்றுள்ளனர். இந்நிலையில் தொடர்ந்து சிகிச்சை தந்த நிலையில் இக்குழந்தை உயிரிழந்தது. இதனையடுத்து இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில தலைவர் அண்ணாதுரை, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் ஸ்ரீதர், பாதிக்கப்பட்ட குழந்தையின் குடும்பத்தினர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையை முற்றுகையிட்டு மறியலில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டோர் கூறுகையில்,
கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஜிப்மர் மருத்துவமனையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பதற்கு முன் தவறான மருந்து கொடுத்ததால் குழந்தை கோமா நிலைக்கு சென்றுள்ளது. இதனையடுத்து மருத்துவர்கள் குழந்தையை வெண்டிலேட்டர் வைத்து தொடர்ந்து சிகிச்சை அளிக்க தொடங்கினர். குழந்தையின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மருத்துவர்களிடம் குழந்தை நிலைமை குறித்து கேட்டால் சரியான பதில் அளிக்காமல் அலட்சியப்படுத்தி வந்தனர். தொடர்ந்து மருத்துவரை கேள்வி கேட்டதால் குழந்தையின் உறவினர் மீது போலீசில் பொய் புகார் கொடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து குழந்தைக்கு பல மாதங்களாக வெண்டிலேட்டரில் வைத்து சிகிச்சை அளித்து வந்தனர். பல போராட்டங்களை நடத்தினோம். தற்போது குழந்தை உயிரிழந்துள்ளது. அதனால் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் என்றும் தெரிவித்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த டி நகர் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இது தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டனர். பெண்ணின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் வெளியிட்ட மர்ம நபரை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியை சார்ந்த 30 வயது வாலிபர். இவர் தனியார் கம்பெனியில் ஊழியராக வேலை செய்து வருகிறார். இவருக்கு திருமணம் நடந்து 20 நாட்கள் ஆகிறது. இந்நிலையில் இவரது மனைவி ஃபேஸ்புக் டிபியில் இருந்து புகைப்படத்தை மார்பிங் செய்துள்ளனர். பின்னர் அவரது புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆகிய சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர். இது குறித்து பெண்ணின் கணவர் நேற்று சைபர் கிரைம் போலீசில் புகார் செய்தார். இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் கணக்கு யார் பெயரில் உள்ளது என்று போலீசார் விசாரித்தனர். ஆனால் அந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் கணக்கு போலியான விலாசத்தில் இருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சமூக வலைதளங்களில் பெண்ணின் படத்தை ஆபாசமாக சித்தரித்து வெளியிட்ட மர்ம நபரை சைபர் கிரைம் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மாணவர்களின் கல்வி கடனை ரத்து செய்ய முடியாது என கூறிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து புதுச்சேரியில் மாணவர் காங்கிரசார் பஜ்ஜி விற்பனை செய்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய மாணவர்களின் கல்வி கடனை ரத்து செய்ய முடியாது என கூறிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து புதுச்சேரியில் மாணவர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தனன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் எம்பி வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலன், அனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார்கள். இதில் பட்டதாரி இளைஞர்கள் பொதுமக்களிடம் பஜ்ஜி விற்று நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ராகுல் காந்தி பேரவையின் தலைவர் RE சேகர், மாநில பொதுச் செயலாளர் சங்கர், மாநில செயலாளர் விநாயகமூர்த்தி, சூசைராஜ், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட மாணவர் காங்கிரசார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். மாணவர்களின் கல்வி கடனை ரத்து செய்ய முடியாது என கூறிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து புதுச்சேரியில் மாணவர் காங்கிரசார் பஜ்ஜி விற்பனை செய்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய மாணவர்களின் கல்வி கடனை ரத்து செய்ய முடியாது என கூறிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து புதுச்சேரியில் மாணவர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தனன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் MP வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலன், அனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார்கள். இதில் பட்டதாரி இளைஞர்கள் பொதுமக்களிடம் பஜ்ஜி விற்று நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ராகுல் காந்தி பேரவையின் தலைவர் RE சேகர், மாநில பொதுச் செயலாளர் சங்கர், மாநில செயலாளர் விநாயகமூர்த்தி, சூசைராஜ், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட மாணவர் காங்கிரசார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடுகளை தடுக்க வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அரங்கேறியது.
மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடுகளை தடுத்திட வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்திய தேர்தல் துறை நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை நேர்மையாக நடத்த 100 விழுக்காடு ஒப்புகை சீட்டுகளை எண்ணி தேர்தல் முடிவு அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி இந்திரா காந்தி சிலையின் அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவ பொழிலன் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவர் MP வைத்திலிங்கம், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம், புதுச்சேரி மாநில திராவிட கழக தலைவர் சிவ வீரமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அட்டவணை மற்றும் பழங்குடியின மக்களுக்கான பிற கடன் திட்டங்களுக்கு ஆளுநர் தமிழிசை ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள அட்டவணை மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு மாநில அரசின் திட்டங்களின் கீழ் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலமாக கல்வி கடன் வழங்கப்படுகிறது. கல்வி கடன் மற்றும் தகுதியுடைய இதர அட்டவணை மற்றும் பழங்குடியின மக்களுக்கான பிற கடன் திட்டங்களுக்கு விதிமுறைகளை ஏற்படுத்துவதற்கான கோப்பிற்கு ஆளுநர் தமிழிசை ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வலியுறுத்தி பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்கள் 3வது நாளாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கொரோனா காலத்தில் சுகாதாரத்துறையில் 2020ஆம் ஆண்டு 260 செவிலியர்கள் கூடுதலாக பணி நியமனம் செய்யப்பட்டனர். இவர்கள் கொரோனா காலத்தில் வீடு வீடாக சென்று தடுப்பூசி போடுவது, விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மற்றும் கொரோனா நோயாளிகளுக்கு பணிவிடைகள் செய்வது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வந்தனர். கடந்த 3 ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்த இவர்களை கடந்த 2023ஆம் ஆண்டு புதுச்சேரி அரசு பணி நீக்கம் செய்ய உத்தரவிட்டனர். கொரோனா காலத்தில் பணியமர்த்தப்பட்ட தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களையும் நடத்தி அரசிற்கு கோரிக்கை மனுவும் அளித்தனர். ஆனால் அரசு அதற்கு செவிசாய்க்கவில்லை. இந்நிலையில் கொரோனா காலத்தில் பணிபுரிந்த தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளனர். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் இந்த உத்தரவை இதுவரை புதுச்சேரி அரசு செயல்படுத்தவில்லை. இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்கள் சுதேசி பஞ்சாலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில பூர்வீக ஆதிதிராவிட அரசு அலுவலர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் 3வது நாளாக நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கூட்டமைப்பு தலைவர் ராமலிங்கம் தலைமை தாங்க பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். செவிலியர்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி, சட்டமன்ற உறுப்பினர் நேரு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆதரவும் தெரிவித்தனர். மயிலம் அடுத்த அகூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் +1 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை மயிலம் ஒன்றியக்குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் அவர்கள் வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட அகூர் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் கல்வி பயிலும் +1 மாணவர்கள் 35 பேர் மற்றும் 43 மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை மயிலம் ஒன்றியக்குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் வழங்கினார். இதில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ராமமூர்த்தி, உதவி தலைமை ஆசிரியர் வனஜா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேதுநாதன், மயிலம் ஒன்றிய செயலாளர் மணிமாறன், ஒன்றிய கவுன்சிலர் பரிதா சம்சுதீன், அகூர் கந்தவேல் தமிழ்ச்செல்வி, ஆசூர் பிரபு, கொல்லூர் முனியாண்டி, நானல்மேடு பாஸ்கர் மற்றும் பள்ளியின் ஆசிரியைகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். பாராளுமன்ற தேர்தல் வரும் நிலையில்
நெல்லித்தோப்பு பகுதிகளில் தாமரை சின்னம் சுவர் ஓவியத்தை சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் தொடங்கி வைத்தார். பாராளுமன்ற தேர்தலையொட்டி நெல்லித்தோப்பு தொகுதியில் சுவர் ஓவியம் பணி நடைபெற்று வருகிறது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்கள் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதியின் இளைஞரணி தலைவர் கார்த்திக் தலைமையில் நடைபெற்ற ஓவியம் வரையும் பணியில் புதுச்சேரி மாநில இளைஞரணி தலைவர் அற்புதராஜ், துணைத் தலைவர் மகேந்திரன், புதுச்சேரி மாவட்ட இளைஞரணி தலைவர் சுரேஷ், துணைத் தலைவர் விக்கி, பொதுச் செயலாளர்கள் விஷ்ணு, வாசுகி, பொருளாளர் ராஜேஷ், செயற்குழு உறுப்பினர் குமார், நெல்லித்தோப்பு தொகுதியின் இளைஞரணி பொதுச் செயலாளர் டேனிகள், துணைத் தலைவர்கள் ராஜா, கண்ணன், செயலாளர்கள் ஆகாஷ், ரமேஷ், பொருளாளர் ஜெகன், செயற்குழு உறுப்பினர்கள் நரேஷ், மாதவன், பிரசாந்த், விக்னேஷ் மற்றும் அஜித், விக்கி உட்பட பலரும் கலந்து கொண்டனர். உலக தாய்மொழி நாளை முன்னிட்டு தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள், பாவலர்கள், கிராமிய கலைஞர்கள் பங்கேற்ற மொழி உணர்வு பேரணி தமிழ் மொழியை பெருமைப்படுத்த வீதி வீதியாக வலம் வந்த வள்ளுவர், இளங்கோவடிகள், கம்பர், ஔவையார், பாரதியார், பாரதிதாசன். ஆண்டுதோறும் பிப்ரவரி 21ஆம் நாளன்று உலக தமிழ்மொழி நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழ் மொழியின் அவசியத்தை மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த நிகழ்வு தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. தாய்மொழியாம் தமிழ் மொழியை பெருமைப்படுத்தும் வகையில் மக்களுக்கு தமிழ் மொழி ஈடுபாட்டை மேம்படுத்தும் வகையிலும் ராதிய அறக்கட்டளை சார்பில் மொழி உணர்வு பேரணி நடத்தப்பட்டது. இந்த பேரணி சுதேசி பஞ்சாலை அருகில் தொடங்கி மறைமலை அடிகள் சாலை, அண்ணா சாலை, நேரு வீதி, மெஷின் வீதியின் வழியாக ஆம்பூர் சாலை சந்திப்பில் நிறைவடைந்தது. பேரணிக்கு ராதிய அறக்கட்டளை நிறுவனர் தேவதாஸ் தலைமை தாங்க பேரணியை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தொடங்கி வைத்தார். இந்த பேரணியில் சிவகான, பூதகான இசைக்குழு மற்றும் நாதஸ்வர தமிழ் இசையுடன் தமிழ்தாய் திருவள்ளுவர், இளங்கோவடிகள், கம்பர், ஔவையார், பாரதியார், பாரதிதாசன் ஆகியோர்களின் வேடமடைந்த நாடக கலைஞர்கள் அணிவகுத்து சென்றனர். மேலும் தமிழ் அறிஞர்கள் அணிவகுத்து செல்ல கோலாட்டம், பொய்க்கால் குதிரை, குச்சிக்கால் ஆட்டம், மாடு நடனம், மயில் நடனம், புலிவேட ஆட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், தப்பாட்டம், பெரிய மேளம், தெருக்கூத்து கலைஞர்கள் பங்கேற்று தங்களது தமிழ் உணர்வுகளை வெளிப்படுத்தினார்கள். புதுச்சேரியில் தமிழ் மொழி ஏற்றத்திற்காக, உரிமைக்காக பாடுபட்ட மறைந்த தமிழ் அறிஞர்களான வாணிதாசன், தமிழ் ஒளி, புதுவை சிவம், கம்பதாசன், சித்தன், திருமுடி சேதுராமன், சுந்தர சண்முகனார், சிவகண்ணப்பா, அரிய புத்திரனார், திருமுருகன், இளைய தங்கப்பா ஆகியோர்களின் திருவுருவப்படமும் அலங்கரித்து எடுத்து செல்லப்பட்டது. புதுச்சேரி சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் போர்க்கால அடிப்படையில் நிரப்ப வலியுறுத்தி சுகாதாரத்துறை ஊழியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் சார்பில் 7வது ஊதியக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் உயர்த்தப்பட்ட நோயாளி கவனிப்பு பணி மற்றும் நர்சிங் அலவன்ஸ் ஆகியவற்றின் நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வலியுறுத்தியும் சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் போர்க்கால அடிப்படையில் உடனடியாக நிரப்பிட வலியுறுத்தியும் 18 ஆண்டுகளுக்கு மேலாக ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வரும் NHM ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலையின் அருகே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சுகாதார சம்மேளன தலைவர் கீதா தலைமை தாங்க 200க்கும் மேற்பட்ட சுகாதார ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். ரேஷன் கடைகளை திறக்க வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் 4 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் எந்த நடவடிக்கையும் எடுக்காத அரசை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் நியாய விலை கடைகள் மூலமாக பொது விநியோக திட்ட அரிசி உள்ளிட்டவற்றை வழங்க வேண்டுமென்று கோரிக்கை எழுந்துள்ளது. இதை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அலுவலகம் முன்பு கடந்த 19ஆம் தேதி முதல் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கினர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராஜாங்கம் தலைமையில் நடைபெற்ற போராட்டம் நடைபெற்று வந்தது.
இந்நிலையில் இன்று நடைபெற்ற 4வது நாள் போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் ராமகிருஷ்ணன் பங்கேற்று கண்டன உரையாற்றினார். அப்போது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத அரசை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கொக்கு பார்க் அருகே கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து கோரிமேடு போலீசார் விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போலீசாரின் பேச்சுவார்த்தையை ஏற்கவில்லை. இதனால் போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 100க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசு ஊழியர்கள் சங்கங்களின் சம்மேளன கூட்டியக்கம் சார்பில் பாராட்டு விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் கூட்டியக்கம் சார்பில் சமூக சேவகர் ஆனந்தராஜனுக்கு பாராட்டு விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சம்மேளன துணைத் தலைவர் பூங்கோதை வரவேற்புரை ஆற்றினார். சம்மேளன தலைவர் செல்வன் தலைமை உரை ஆற்றினார். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமதாஸ் கலந்து கொண்டு பாராட்டி பேசினார். நிகழ்ச்சியில் ரத்ன வெங்கடேசன், கலைச்செல்வன், புகழேந்தி, பரசுராமன், திலகம், ராஜா, இளங்கோ, வக்கீல், லெனின் துரை மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். வில்லியனூர் புனித லூர்து அன்னை ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் மெகா ஓவிய கண்காட்சியின் தொடக்க விழா நடைபெற்றது. வில்லியனூர் பகுதியில் இயங்கி வரும் புனித லூர்து அன்னை ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் வரைந்த 600க்கும் மேற்பட்ட ஓவியங்கள் கொண்ட ஓவிய கண்காட்சியின் தொடக்க விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தாளரும் தலைமை ஆசிரியருமான அருட்திரு ஆல்வின் அன்பரசு அடிகளார் தலைமை தாங்கினார். காவல்துறை துணை ஆய்வாளர் சூசைராஜ் ரிப்பன் வெட்டி ஓவிய கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார். ஓவிய கலைமாமணி அரியு புத்திரி வில்லியனூர் பங்கு திருத்தல் அதிபர் அருட்திரு ஆல்பர்ட் அடிகளார் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சியில் அருட்திரு தோம்னிக் சேவியர், அருட்திரு ஆரோக்கியராஜ், அருட்திரு லூர்து சுவாமி, தோம்னிக் தர்மதுரை உள்ளிட்ட பலரும் விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். மேலும் 125க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வரைந்த 600க்கும் மேற்பட்ட சிறந்த ஓவியங்களில் மிக சிறந்த 50 ஓவியங்களை தேர்வு செய்து அவர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. மேலும் கலந்து கொண்ட மாணவர்கள் அனைவருக்கும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. முன்னதாக ஆசிரியர் பாலகிருஷ்ணன் வரவேற்புரை வழங்கினார். ஓவியர் ஆசிரியர் நா. சிவனேசன் நன்றி உரையாற்றினார். ஆசிரியர்கள் சுகுணா, எழில் பிரியா, கரோலின், ஜெனிஃபர் மேரி ஆகியோர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார்கள். ஓவிய கண்காட்சி விழா ஏற்பாடுகளை ஆசிரியை மெரினா மேரி, உடற்பயிற்சி ஆசிரியர் ஜேம்ஸ், அலுவலக ஊழியர்கள் டார்வின், கஸ்பர், அங்காளன் உள்ளிட்ட பலரும் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் ஓவிய கண்காட்சியானது வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 தினங்களில் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகளின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் பாஜகவினர் தங்கத்தேர் இழுத்து வழிபட்டனர். குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்களின் பிறந்தநாள் விழா புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் அவரது ஆதரவாளர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் புறப்பாடு சாய் தியாகராஜன் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஊசுடு தொகுதியை சார்ந்த பாஜக பிரமுகர்கள், பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு தங்கத்தேர் இழுத்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மாநில அளவிலான நுகர்வோர் உற்பத்தி கவுன்சில் உறுப்பினர், புதுச்சேரி அரசு ஸ்ரீ ரங்கராஜன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மேனேஜிங் ட்ரஸ்ட் மற்றும் குடப்பாக்கம் அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் முன்னாள் தலைவரும், வில்லியனூர் தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானம் முன்னாள் சிறப்பு அதிகாரியுமான ஹரிஹரி நமோ நாராயணா நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வெகு சிறப்பாக செய்திருந்தார். ஒதியம்பட்டு காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் தேவஸ்தானத்து
மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுவை அரசின் இந்து சமய நிறுவனங்களின் நிர்வாகத்தின் கீழ் ஒதியப்பட்டு காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் தேவஸ்தானம் உள்ளது. இக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மகத்தையொட்டி தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெறும். அதைப்போல இந்த ஆண்டும் வருகின்ற 24ஆம் தேதி மாசிமக தீர்த்தவாரி பிரம்மோற்சவ விழா 11 நாட்கள் நடைபெறுகிறது. இதில் முக்கிய நிகழ்வாக காசி விஸ்வநாதர் சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்களின் துணைவியார் மற்றும் பாகூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உட்பட திரளான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண உற்சவத்தை கண்டு களித்து சுவாமி தரிசனம் செய்தனர். 15ஆம் தேதி தொடங்கிய நிகழ்ச்சியானது வருகின்ற 25ஆம் தேதி வரை 11 நாட்கள் மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதில் முக்கிய நிகழ்வாக 24ஆம் தேதி சனிக்கிழமையன்று பௌர்ணமி திதி மகம் நட்சத்திரத்தில் சங்கராபரணி நதிக்கரையின் வடபுறத்தில் சுவாமி அதிகார நந்தி காட்சியுடன் மாசிமக தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறுகிறது. மேலும் ஒவ்வொரு நாளும் சுவாமி ரிஷிப வாகனம், இந்திர வாகனம், முத்து பல்லக்கு, சந்திர விமானம், யானை வாகனம், சூரிய விமானம், சுவாமி திருக்கல்யாணம், குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் தினம்தோறும் சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்று வருகிறது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் ஒதியம்பட்டு ஊர் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். வணக்கம். ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.